வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் 96% கேள்விகள் தவறு. இதற்கு யார் தான் பொறுப்பு? இதை பற்றி ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் 96% கேள்விகள் தவறாக இருக்கிறது. உண்மையானவே இது தவறுதானா இல்லை போலியான தவறுதானா? கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் ஆட்சேபனை தெரிவித்தவர்களின் எண்ணிக்கை இந்த முறை கணிசமாக அதிகரித்துள்ளது. இதுதான் காரணமா? ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இந்த மாதிரி நாளுக்கு நாள் வரதெல்லாம் சகஜம்தாங்க. ஆனால் இப்போ வந்திருக்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துது. ஆசிரியர் தகுதி தேர்வு 2ஆம் தாளில் 150 கேள்விகளில் 145 கேள்விகளுக்கு எழுத்து பிழை உள்ளிட்ட தவறான விடைகள் இருக்குது அப்படின்ட்டு ஆட்சேபனை தெரிவிச்சிருக்காங்க. ஆட்சேபனை தெரிவித்தவர்கள் அரசு வழங்கிய ஸ்டாண்டர்ட் புக்கில் தெரிவித்தாங்களா அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. இதை நிபுணர்களுடைய குழு ஆராய்ச்சி செஞ்சு விரைவில் பார்த்திங்கன்னா இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகளை திரும்பவும் ரீபோஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி உத்தேச விடைகளும் தவறாக இருப்பதால் தேர்வர்கள் ஆட்சேபனை தெரிவித்துள்ளது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. 2025ஆம் ஆண்டுக்கான டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் நடைபெற்றது. இந்த தேர்வை டிஆர்பி எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தியது. இதற்கான உத்தேச விடைக்குறிப்புகள் தொடர்ந்து வெளியாகின. முதல் தாளிலும் தவறான கேள்விகள் இருக்கிறது, 2ஆம் தாளிலும் தவறான கேள்விகள். ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் தெரிவித்தவர்களுக்கு கூடுதலான மதிப்பெண்கள் வழங்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஒவ்வொரு பாடத்திலையுமே பார்த்திங்கன்னா தாளிலுமே ஒரு 10லிருந்து 15 மதிப்பெண்கள் போனஸ் மதிப்பெண்களாக வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமே கிடையாது, தமிழகத்தில் டெட் தேர்வுடைய பாஸ் மதிப்பெண்கள் விகிதத்தை கணிசமாக குறைக்கணும். 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு அரசு விரைவில் அறிவிக்கும் என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளதுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு நம்ம இன்னும் ஒரு சில தினங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ இது மட்டுமே கிடையாது, டெட்டருடைய தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா நம்ம நெருங்கிவிட்டோம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக டெட்டருடைய முடிவுகள் நமக்கு இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார கண்டிப்பாக வெளியாகிவிடுங்க. நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லை டிசம்பரில் வெளியாகலை அப்படின்னா ஜனவரி மாதம் போயிடும். ஸோ ஜனவரி ஒரு பொங்கலுக்கு பிறகு தான் இந்த டெட் தேர்வுடைய முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக 100% இந்த டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார டெட் தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 முடிவுகளை கொடுப்பாங்க. அதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அரசு ஒரு புதிய ஜிஓ டெட்டில் ஜிஓ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்களை போல் 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஜிஓவும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலான ஆன்சர் கீஸ். ஸோ இதில் தாங்க நிறைய பேர்த்துக்கு போனஸ் மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.